நம்மளுடைய புதிய கட்சியினுடைய தயவில்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். மொத்த தொகுதிக்கு வேலை செய்யக்கூடிய முட்டாள் நான் இல்ல, மொத்த தொகுதிக்கு வேலை செய்யறதுக்கான ஆள் நான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே இனி வருங்காலத்தில் நம்மளுடைய புதிய கட்சி நிச்சயமாக பெரும் பங்கு எடுக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவிக்கிறேன். நாட்டை ஆள்வதற்கு நடிகர்கள் மட்டும் தேவையில்லை, சாமானியன் உங்களில் ஒருவனாக நான் இன்றைய இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களில் இருந்து ஒருவன் உங்களுக்கான ஒருவனாக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். வெறுமன சும்மா கட்சி தொடங்கி லெட்டர் பேட் கட்சியா வச்சுக்கிட்டு அங்க போட்டி கிடைக்குமா இங்க போட்டி கிடைக்குமான்னு வர்றதுக்காக இல்ல, சட்டமன்றத்தில் நாளை நமது குரல் ஒலிக்கும் என்பதற்காக தான் நடத்துகிறோம். இப்பொழுது உங்களுக்காக நமது புதிய கட்சியினுடைய புதிய அடையாளம், இனி தமிழகத்தினுடைய புதிய அடையாளமாக, இனி இந்த பகுதியினுடைய புதிய அடையாளமாக உங்களுக்காக அறிவிக்க போற நமது கட்சியினுடைய கொடி அறிவிப்பு விழா உங்கள் ஆதரவோடு இது மண்ணுக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி, உங்களுக்கான கட்சி, உங்கள் ஒவ்வொருவருக்கான கட்சி. இந்த கொடி அறிமுக விழாவில் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலர், மூவர்ண கலர். இந்த கலரை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீலம் என்பது நிச்சயமாக கடலும் வானும் சேர்ந்த ஒரு உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு நிறம். அது மட்டுமில்லாம வெற்றியை அடையாளப்படுத்தக்கூடிய நிறமாக இந்த நிறம் நீல நிறம். அதே போல மஞ்சள் நிறம் என்பது நம்மளுடைய நாணத்தையும் கல்வி அறிவையும் செல்வ வளத்தையும் குறிப்பதற்காக இந்த மஞ்சள் நிறத்தை இந்த இடத்துல வந்துட்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நடுவாண்ட இருக்கு பாத்தீங்களா, ஒரு பூ இருக்கு பாத்தீங்களா. இந்த பூ என்ன பூன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பூ செங்காந்தல் மலர், தமிழர்களினுடைய மலர். 2000 ஆண்டுகளாக இந்த மலர் செங்காந்தல் மலர். இந்த மலரை சூடித்தான் தமிழ் அரசர்கள் வெற்றியை ஈட்டி வந்திருக்கிறார்கள். உங்கள் தயவோடு மீண்டும் இந்த மலரை சூடி சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயம் வெற்றியை ஈட்டி கொண்டு வந்து தருவோம். செங்காந்தல் மலரை இன்று அறிவித்ததற்கான நோக்கம் தமிழர்களுடைய மலர் மீண்டும் இந்த மண்ணில் ஆள வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இதை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இன்னும் கட்சியுடைய பேர் என்னன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வெகு விரைவில் இதை விட 10 மடங்கு இல்ல 100 மடங்கு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த புதிய கட்சியினுடைய பெயர் அறிவிப்பு விழாவை நாம் வெளியிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி வாகை சூடுவோம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். போன்ற குரலற்ற மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வேட்டுவ கவுண்டர்களாக இருக்கட்டும், வன்னியர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், செட்டியார்களாக இருக்கட்டும், இன்னும் வேட்டக்கார நாயக்கர், பூடுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், முத்தரையர், இனி எத்தனை சமுதாயங்கள் இருக்கிறதோ குரலற்ற சமுதாயத்தின் குரலாக இந்த வாழவந்தியாரின் குரல் ஒலிக்கும். களத்துல முன்னால வச்ச கால பின்னால வைக்கிற பழக்கம் என் பரம்பரைக்கே கிடையாது. எங்க சென்றாண்டி